குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்தியாவிலேயே டைரக்ட் செல்லிங்ல நம்பர் ஒன் கம்பெனியா இருக்கக்கூடிய நம்ம வெஸ்டீஜ் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட பொருட்கள நமக்கு குடுத்துருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான பொருள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த பொருள் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு தினம் தினம் தேவைப்படக்கூடிய பொருள். இந்த படத்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க. நம்ம கம்பெனி 2 வகையான சோப்புகளும், 3 வகையான பாத்திங் பாரும் நமக்கு குடுத்துருக்காங்க. எதுக்காக 5 வகையா குடுக்கணும்? ஸோ இத நம்ம யாராவது ஒரு முறை யோசிச்சிருக்கிறோமா? ஏன் இந்த 5 வகையா நமக்கு பிரிச்சு குடுத்துருக்காங்க அப்டின்னா, நம்ம உடல் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்காது. ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு வகையான சோப்பு கண்டிப்பா தேவைப்படும். நெறைய பேருக்கு தங்களுடைய உடல் என்ன அமைப்புல இருக்கு, அந்த தோலுக்கு என்ன வகையான சோப் போடணும் அப்டிங்கிறது தெரியாததுனாலயே நெறைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஆளாகுறாங்க. அப்ப முதல்ல நம்மளோட ஸ்கின் டைப் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பொதுவாவே பார்த்தீங்கன்னா, ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், நார்மல் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் இந்த மாரி பல வகையில இருக்கு. அப்போ உங்களோட ஸ்கின் என்னங்கிறத முதல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம், இந்த 5 வகையான சோப்புகள்ல எத யூஸ் பண்ணலாங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். உங்களோட ஸ்கின் ஆயில் ஸ்கின்னா இருக்கு. உங்களுடைய முகத்துல முகப்பருக்கள் அதிகமா வருது அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட ஸ்கின் ஆயில் ஸ்கின்னா தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களோட உடம்புல தேமல், அலர்ஜி இந்த மாரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க நம்ம கம்பெனியினுடைய அஷ்யூர் சோப்ப யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து வேம்பு, துளசி, புதினா இந்த 3 இன்கிரீடியன்ட்ல இருந்து நமக்கு குடுத்துருக்காங்க. இது 100 கிராம் அளவு வெயிட் உள்ளது. உங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கு, வறண்டு போயிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கு. இது மாரி ஸ்கின் இருக்கிறவங்க அஷ்யூரனுடைய கிரீமி கிளென்சிங் பார் யூஸ் பண்ணலாம். இதுல ஷியா வெண்ணெய், கற்றாழை, பசு நெய் இந்த 3 கலந்திருக்காங்க. உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான ஈரப்பதத்தையும், எண்ணெய் பசையும் இது குடுக்கும். உங்களோட ஸ்கின் எப்பவுமே ஒரு வழவழப்பு தன்மையோட, மாய்ஸ்சரைசிங்கோட இருக்கறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அடுத்து உங்களோட ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கு, கலர் கம்மியா இருக்கு, இல்ல மங்கு இந்த மாரி பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா, நீங்க அஷ்யூரினுடைய காம்ப்ளெக்ஷன் பார் யூஸ் பண்ணலாம். இதுல தேன், குங்குமப்பூ, ஆலிவ் ஆயில் கலந்திருக்காங்க. உங்க தோலுக்கு தேவையான ஷைனிங் குடுக்கும், கலரிங் குடுக்கும். நீங்க பிறக்கும்போது என்ன கலர்ல இருந்தீங்களோ, அந்த ஒரிஜினாலிட்டிய சாஃப்ட்னஸ திருப்பி குடுக்கறக்கு இந்த சோப் சப்போர்ட் பண்ணும். பிறந்த குழந்தைக்கு கூட நீங்க இந்த பாத்திங் பார தாராளமா பயன்படுத்தலாம். நீங்க தினமும் நெறைய டிராவல் பண்றீங்க, இல்ல பொல்யூஷன்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நெறைய விதமான கிருமி தொற்றுகள் நம்ம மேல இருக்கும். இது நம்மள மட்டும் இல்லாம, நம்ம வீட்ல இருக்கிறவங்க, நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்கும். அப்ப இந்த கிருமிகள்ட்டருந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்காக, அஷ்யூர்ல ஜெர்ம் புரொடெக்ஷன் சோப் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இத யூஸ் பண்ணும்போது அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அடுத்தது ஆண்களுக்கான ஸ்பெஷல் ப்ராடக்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. பொதுவா பெண்களுடைய தோலும், ஆண்களுடைய தோலும் ஒரே மாரி இருக்காது. அதே மாரி அதிகப்படியான வியர்வை வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ மேன் பாத்திங் பார். இந்த பாத்திங் பார்ல ஆலோவேராவும், விட்டமின் ஈயும் கலந்திருக்காங்க. ஸோ இந்த கற்றாழை, விட்டமின் ஈ 2ம் பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்வை ஸ்மெல்ல நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். பொதுவா ஆண்களுக்கு இந்த சட்டை காலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேர்க்கறதுனால ரொம்ப அதிகமான அழுக்கு தங்கும். அத இது கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ரொம்ப டயர்டா இருக்கிறோம் அப்படின்னா, இந்த பாத்திங் பார்ல குளிச்சாவே ஒரு அருவியில குளிச்சா என்ன புத்துணர்ச்சி கிடைக்குமோ, அது திரும்ப கிடைக்கிறதுக்கு நமக்கு இந்த பாத்திங் பார் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இது ஒரு முறை யூஸ் பண்ணா திரும்ப இந்த பாத்திங் பார விட்டு மாற மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலன்ட்டான ப்ராடக்ட். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு எந்த பாத்திங் பாரோ அல்லது சோப்பு செட் ஆகுதோ, அத நம்ம தேர்ந்தெடுத்து பயன்படுத்துனோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட ஸ்கின் ரொம்ப நல்லாருக்கும். உங்களோட ஸ்கின் டைப் என்னங்கிறத இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ட தேர்ந்தெடுத்து நீங்க தாராளமா பயன்படுத்தி, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்த பராமரிக்கலாம். விஷ் யூ வெல். தேங்க் யூ.